ஒதாஷிவானு ஆனிமே நாடு. ஸோ மே மந்த் வந்துட்டு வீப்ஸ்க்கு வந்து ஒரு வர பிரசாதம்னு கூட சொல்லலாம். ஸோ பிவிஆர் பிக்சர்ஸ் அண்ட் வார்னர் ப்ரோஸ் இந்தியா இவங்க எல்லாமே வந்து மாற்றி மாற்றி ஆனிமே மூவிஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து த பாய் அண்ட் த ஹெரான் ஸ்டுடியோ கிப்ளியோட ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் மூவி வந்துட்டு இந்தியாவில் வார்னர் ப்ரோஸால் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய ஸ்டுடியோ கிப்ளி ஃபேன்ஸ்க்கு என்னென்னா அந்த மூவிஸ் எல்லாமே வந்து தேட்டரில் பார்க்கணும், ஒரு தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில்லாகவே ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மூவி ரிலீஸ் ஆச்சு, அதுதான் வந்து த ப்ளூ ஜெயின். த ப்ளூ ஜெயின் வந்து டோட்டலாகவே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி மாதிரி தான் சொன்னாங்க. மாங்கா படிச்சிருந்தா அந்த எசன்ஸ் எல்லாமே இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. த ப்ளூ ஜெயின் மூவியுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் த மோஸ்ட் அவைட்டட் மூவி ஹைக்யூ த டம்ஸ்டர் பேட்டில். ஸோ வந்துட்டு இது ஜப்பானில் ரிலீஸ் ஆனப்போ எப்போ இந்தியாவில் வரும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா மற்ற பிளேசஸ் லைக் பங்களாதேஷ், மலேசியா, சிங்கப்பூர் அது எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியாவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சீசன் 4க்கு அப்புறம் ரொம்ப நாளாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் இந்த மூவி. இதுவே வந்துட்டு 2 சீசன் இல்லை அந்த மாதிரி வரும்னு நினச்சிட்டு இருந்தது 2 மூவியாக கொண்டு வந்ததே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியுமே தேட்டரில் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிவிஆர் கொடுத்த அப்டேட் வந்து தான் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி கோட் ஒயிட். ஸோ ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 வரைக்கும் வந்துருச்சு. அது பார்த்தப்பறம் இந்த மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஆனிமே மூவிஸ் இந்தியாவில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னென்னா இப்போ டீமன் ஸ்லேயரே வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு சீசன், ஒரு பெரிய சீசனே வந்துட்டு இன்ஃபினைட் கேசல் ஆர்க் அந்த சீசனே வந்துட்டு 3 மூவிஸாக பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் எபிசோடு வந்துட்டு லைக் 1 hour எபிசோடாக இருக்கும். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் கோயிங் டு மேக் த சாப்டர்ஸ் அண்ட் அவ்வளோ சீன்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு ஒரு மூவியாக கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. அண்ட் மூவியாக வரப்போதுனாலே வந்துட்டு லைக் ஹெவி பட்ஜெட்டிங்காக இருக்கும், அனிமேஷன் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இது எப்போ வந்துச்சுன்னா லைக் அட்டாக் அண்ட் டைட்டன் ஒரு சீசனாக வரும்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் மூவியாக வந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஆனிமே மூவி ஸ்டாண்டலோனோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து மூவியாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சீசனே வந்து மூவியாக வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தான் எனக்கே தெரியல. ஸோ இப்போ சீசன்ஸ் எல்லாமே ஆனிமே மூவிஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதோட உங்கள் தாட்ஸ் என்னன்றதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ஆனிமேங்க அப்டேட்ஸ், ரிவ்யூஸ், சஜஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம ஆனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ், பை தி வீப்ஸ்.